ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத்பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கர்மண்யகர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृत्स्नकर्मकृत्. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மத்தையும் அகர்மத்தையும் விகர்மத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். பிறகு அவற்றை விவரிக்கின்றார். இந்த விஷயத்தில் அறிஞர்களும் கூட குழப்பத்தை அடைந்திருக்கிறார்கள், மயக்கத்தை அடைகிறார்கள். ஏனெனில் கர்மத்தினுடைய ஸ்வரூபமானது ஆழமானதாக நுட்பமானதாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை ஒரு யோகியானவர் சரியாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை விவரிக்க தொடங்கி இருக்கின்றார். ஆத்மா ஒரு பொழுதும் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. கர்த்திருவம் போக்திருத்துவம்ங்கிறது ஆத்மாவிடத்தில் எப்பொழுதுமே இல்லை. அனாத்மா ஷரீரம், ஷரீரத்தில் அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய அஞ்ஞானியான ஜீவன் இந்த ஷரீரத்தினுடைய உடலினுடைய செயல்பாட்டினை ஆத்மாவினுடையதாக கருதுகின்றார். உடல் செயலற்றிருக்கின்ற பொழுது, உடலை செயல்படாமல் நிறுத்தி அவன் சும்மா இருக்கின்ற பொழுது நான் சும்மா இருக்கின்றேன் என்று ஆத்மா சும்மா இருப்பதாக அவன் கருதுகின்றான். வாஸ்தவமா ஆத்மா எப்பொழுதும் செயலற்றிருக்கின்றது. செயல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும், உடலால் செயல் நடக்கின்ற பொழுதும், மனதால் செயல் நடக்கின்ற பொழுதும் ஆத்மா எப்பொழுதும் நிர்விகாரமாகவே நைஷ்கர்மியமாகவே இருக்கின்றது. உடல்தான் செயல்படுகின்றது, உடல்தான் செயலின் பலனை அனுபவிக்கின்றது. இதை அறியாத அவிவேகிகள், அஞ்ஞானிகள் ஆத்மா செயல்படுவதாகவும் செயலின் பலனை அனுபவிப்பதாகவும், உடல் செயலற்று இருக்கின்ற பொழுது ஆத்மா செயலற்றிருப்பதாகவும் கருதுகிறார்கள். இந்த அஞ்ஞானம் இருக்கிறதுனால இந்த கர்ம அகர்மமானது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே பகவான் இந்த தவறான புரிதலை நீக்குவதற்காக யார் செயலில் செயலின்மையையும் அதே போல செயலின்மையில் செயலையும் காண்கிறார்களோ அவர்கள் புத்திமான்கள், அவர்கள் யோகிகள், அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவர்கள் என்று இங்கு விவரிக்கின்றார். ஆத்ம அனாத்ம விவேகத்தை வேற ஒரு கோணத்தில் சொல்லுகின்றார். கர்மா என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆத்ம அனாத்ம விவேகத்தை பகவான் சொல்லுகின்றார். அதனால இந்த குழப்பம் இந்த ஸ்லோகமானது மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு முரண்பட்டதாக, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரிந்தாலும் உண்மையில் அஞ்ஞானத்தினால ஜீவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற குழப்பத்தை, தவறான அறிவை போக்குவதற்காக இது இவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஒரு நூல்கண்டில் சிக்கு விழுந்தது என்றால் அது சிக்கலாயிட்டா என்ன பண்ணணும், எப்படி எடுக்க முடியும்? அது எப்படி சிக்கலாயிருக்கோ அதற்கு எதிர் திசையில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை நீக்க முடியும், சரி செய்ய முடியும். அதுபோல் இவன் தவறான ஒரு அறிவு வைத்திருக்கிறதுனால அந்த தவறான அறிவை சுட்டி காட்டி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பகவான் உணர்த்துகின்றார். கயிறு இருக்கு, பாம்பு இருக்கு. கயிறை பார்க்கின்ற பொழுது அது கயிறு என்றும், பாம்பை பார்க்கின்ற பொழுது அது பாம்பு என்றும் அறிந்தால் அது சரியான அறிவு. அங்கே ஒன்றும்
தவறு இல்லை. அங்கே தெளிவுபடுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. சரியான அறிவு இருக்கின்றது. கயிறை கயிறாக பார்க்கிறான், பாம்பை பாம்பாக பார்க்கிறான் என்கின்ற பொழுது அது மெய்யறிவு. அதே சமயம் கயிறு இருக்கிற இடத்துல ஒருவன் பாம்பை கண்டால், கயிறை பாம்பாக பார்த்தால், ஐயோ பாம்பு இருக்கிறது என்று துடித்தால், பதறினால், அப்பொழுது அந்த கயிறை பற்றிய விவேகம் உடையவர்கள், கயிறு பாம்பை பற்றிய விவேகம் உடையவர்கள் அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும்? நீ எதை பாம்பாக பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அது பாம்பு அல்ல, கயிறு. அதனால பாம்பிடத்தில் கயிறை காணுதல்னா, கயிறை காட்டுதல். வெறும் கயிறு மட்டும் இருந்தா அவன் கயிறா பார்ப்பான். பாம்பு கயிறு மட்டும்தான் இருக்கிறது, அறியாமையினால அவன் பாம்பாக பார்க்கின்றான். அப்ப நீ எதை பாம்பாக பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அது பாம்பு அல்ல, அது கயிறு என்று சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அதனால ஒண்ணுமே தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை, நேரடியா உண்மையை சொல்லிடலாம். ஆனா தவறான ஒரு அறிவு இருக்கிற பொழுதுதான் உன்னுடைய அறிவு தவறானதுன்னு புரிய வைத்து அதற்கப்புறம் சரியான அறிவு என்ன என்பதை காட்ட முடியும். அதுதான் பகவான் செய்கின்றார். ஆகவே அகர்மத்தில் கர்மத்தை காணுதல், கர்மத்தில் அகர்மத்தை காணுதல் என்பது பாம்பு பார்க்கிற பொழுது அது பாம்பு இல்லை, கயிறு என்று பார்ப்பது. அதனால் பாம்பில் கயிறை காணுதல்னா, பாம்பில் எவன் கயிறை காணுகின்றானோ அவன் புத்திமான்னா. ஏன்னா பாம்பில் கயிறை காணுதல்னா பாம்பை பாம்பாத்தான் பார்க்கணும், கயிறை கயிறாத்தான் பார்க்கணும், அது வாஸ்தவ ஞானம். ஆனால் தவறான ஒரு அறிவு இதுவரைக்கும் இருந்தது அவனுக்கும். ஒருவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தவறான ஒரு அறிவு இருக்கின்றது. அப்படி இதுவரைக்கும் பாம்பாக எதை பார்த்து கொண்டிருந்தானோ அது பாம்பு அல்ல, கயிறு என்று அறிகின்ற பொழுது அவன் புத்திசாலி ஆகின்றான். அதற்கு மேலே அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அதற்கு மேலே அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமான, பாம்பை கொல்வதற்கு ஏதாவது பண்ணணுமா, அங்கே நிவிற்த்திங்கிறதுக்கோ அல்லது பிரவருத்திங்கிறதுக்கோ ஏதாவது இருக்கான்னா ஒன்றும் இல்லை. அந்த அஞ்ஞானம் நீங்கியதுனாலேயே பாம்பு நீங்கிவிட்டது. அதனால பாம்பை துரத்துவதற்காக அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இது மாதிரி ஆத்மா எப்பொழுதும் அகர்த்தாவாக, செய்யாததாக, அபோக்தாவாக, செயலின் பலனை அனுபவிக்காததாக இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் சம்சாரம் இல்லாததாக இருக்கின்றது. ஆத்மாவிடத்தில் ஒருபொழுதும் சம்சாரம் என்பது இல்லை. ஆனால் அஞ்ஞானியா இருக்கின்ற காலத்தில் ஆத்மாவை சம்சாரியாக, நான் சம்சாரி என்று ஒரு ஜீவன் கருதுகின்றார். அப்போ குரு என்ன உபதேசம் பண்றார்? நீ ஆத்மா, ஆத்மா நித்திய அசம்சாரி, நித்திய முக்தக. அல்ல, நீ சம்சாரி அல்ல, அசம்சாரி. இந்த சம்சாரித்துவத்துக்குள் அசம்சாரியாகிய ஆத்மாவானது இருக்கின்றது. அது எப்பொழுதும் அசம்சாரியாகவே நித்திய முக்தமாகவே இருக்கின்றது. அதனால இந்த சரீரம் முதலானவைக்குள் ஆத்மா அசம்சாரியாக இருக்கின்றது என்பதை அறிவாயாக. இந்த செயல்களுக்குள் ஆத்மா எப்பொழுதும் செயலற்றதாகவே இருக்கின்றது. இந்த இன்ப துன்ப அனுபவங்களுக்குள் ஆத்மா எப்பொழுதும் எல்லா அனுபவங்களுக்கும் சாட்சி மாத்திரமாகவே இருக்கின்றது என்பதை காண்பாயாகன்னு குரு சொல்ற பொழுது அவன் அவ்வாறு கண்டால் அவன் புத்திசாலி ஆகிவிடுகிறான். அதுக்கப்புறம் அந்த சம்சாரித்துவத்தை போக்குவதற்காக ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கிறதான்னா இல்லை. ஏன்னா சம்சாரித்துவங்கிறது அஞ்ஞான கல்பிதம். அஞ்ஞானம் நிவர்த்தி ஆகின்ற பொழுதே அந்த சம்சாரித்துவமும் நிவர்த்தி ஆகி விடுகின்றது. அதனால் ஆத்ம ஞானத்திற்கு பிறகு இந்த புண்ணிய பாபத்தை எப்படி நாம் போக்குறது என்ற கேள்வியே இல்லை. புண்ணிய பாபத்தை எப்படி போக்குவது அல்லது புண்ணிய பாபத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, இது எப்போ தொலையுமோ அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. ஆத்மா புரிந்துவிட்டால், ஆத்ம ஞானம் இருந்தால். அந்த கேள்வி இருக்கிறது என்றால் ஆத்மா புரியலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆத்ம ஞானம் வரவில்லை என்ற அர்த்தம். அதனால இந்த ஞானம் மட்டுமே போதுமானது. அதனால தான் பகவான் முன்னாடியே சொன்னார், எதை அறிந்தால் நீ அசுபத்திலிருந்து விடுபடுவாயோ, சம்சாரித்துவத்திலிருந்து எதை அறிந்தால் விடுபடுவாயோன்னு அறிந்தாலே அந்த விடுபடுதல் என்பதை சொல்லுகின்றார். ஏன்னா அஞ்ஞான நிவர்த்தியே சம்சார நிவர்த்தி. இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த பொருளை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆக்ஷேபம் வருகின்றது, அதை நம்ம பார்க்கலாம். அதான் முதல் ஆக்ஷேபம். பாஷ்யத்தில் நனோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நனோன்னு வந்தாலே பொதுவாக ஆக்ஷேபம். நனோ கிமிதம் விருத்தம் உச்சியதே
கர்மணி அகர்மயः பஷ்யே அகர்மணி ச கர்ம இதி நஹி கர்ம அகர்ம ஸ்யாத் அகர்ம வா கர்ம தத்ர விருத்தம் கதம் பஷ்யேத் திரஷ்டா கிம் இதம் விருத்தம் உச்சியதே. எப்படி இவ்வாறு விரோதமாக சொல்ல முடியும்? என்னது? கர்மாவிடத்தில் அகர்மாவையும் அகர்மத்தினிடத்தில் கர்மாவையும் என்று எப்படி முரண்பட்டு சொல்ல முடியும்? முரண்பட்டு ஒருவன் பார்க்க முடியும்? கர்மா எப்பொழுதும் கர்மாதா, அகர்மா எப்பொழுதும் அகர்மாதா. கர்மா அகர்மா ஆகாது, அகர்மா கர்மா ஆகாது. அப்படி அவ்வாறு இருக்கிற பொழுது கர்மாவை ஒருவன் அகர்மாவாகவும் அகர்மாவை ஒருவன் கர்மாவாகவும் எப்படி பார்க்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? அப்படி பார்த்தா அந்த அறிவு சரியான அறிவாக இருக்குமா? அதான் கேள்வி. நின்று ஓடிக்கிட்டு இருக்கிறவனா அவன் நிற்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? ஓடுறவன் ஓடுறதான். ஓடுறவனை பார்த்து நின்று கொண்டு இருக்கிறான்னு சொன்னாக்கா அந்த அறிவில் ஏதோ கோளாறு இருக்கின்றது, தவறான அறிவு ஆகும். அதனால் ஓடுதல் என்பது ஓடுதல் தான், நிற்றல் என்பது நிற்றல் தான். நிற்றல் என்பது ஒரு பொழுதும் ஓடுதல் ஆகாது, ஓடுதல் என்பது ஒரு பொழுதும் நிற்றல் ஆகாது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி அவன் மாறுபட்டு பார்க்க முடியும்? அப்படி எப்படி மாறுபட்டு பார்க்க முடியும், சொல்ல முடியும் என்று கேட்டால் அதற்கு சமாதானம் சொல்றார். முடியும்னா ந அகர்ம ஏவ பரமார்த்ததः சத் கர்மவத் அவபாசதே மூடதிருஷ்டேः லோகஸ்ய. இல்ல, வாஸ்தவமாக எதுவும் செயல் செய்யாமல் இருக்கின்ற ஒன்றை செயல் செய்வதாக விவேகம் இல்லாதவனுக்கு விளங்குகின்றது. லோகசியன இந்த உலகத்தில் உலக அனுபவத்தில் பார்க்கிறோம். மூட திருஷ்டேகே, விவேகம் இல்லாதவனுக்கு, மூட திருஷ்டி உடையவனுக்கு, பரமார்த்ததக வாஸ்தவமாக செயல்படாமல் இருக்கின்ற ஒன்று, ஆனால் செயல்படுவது போல், செயல்பட்டு கொண்டிருப்பது போல தெரிகின்றது. இப்போ விவேகம் இல்லைன்னா, ஞானம் இல்லை என்றால் அவ்வாறு தெரியலாம். அதனால் அப்படி தெரியவே தெரியாதே அப்படின்னு கேட்டால் அஞ்ஞானம் இருந்தால் தெரியும். அதனால் ஞானம் இல்லை என்றால், சரியான பார்வை இல்லை என்றால் அவ்வாறு தெரியலாம். அப்படியே ததா கர்ம ஏவ அகர்மவத்து, செயல்பட்டு கொண்டிருப்பது செயல்படாததாகவும் தெரியலாம். வாஸ்தவமாக செயல்படாமல் இருப்பது செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும், செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று செயல்படாததாகவும் தெரியலாம் அஞ்ஞான காலத்தில். அப்பொழுது அவ்வாறு இருந்தால் தத்ர யதாபூத தர்சனார்த்தமாக பகவான் கர்மண்ய கர்மயஃ பஷ்யே இத்யாதி அத்தஹ ந விருத்தம் புத்திமத்வாத் உபபத்தேஷ்ச போத்தவ்யம் இதி ச யதாபூத தர்சனம் உச்சியதே. அப்படி இருக்கிறதுனால, அஞ்ஞான காலத்தில் இவ்வாறு மாறி திரிகின்ற காரணத்தினால், தத்ர யதாபூத தர்சனார்த்தம் ஆக பகவான், இவ்வாறு மாறி அஞ்ஞானிகளால் காணப்படுவதால், அவர்களுடைய அஞ்ஞானம் நிவர்த்தியாகி ஞானத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக, உள்ளதை உள்ளவாறு காட்ட வேண்டும் என்பதற்காக, யதாபூத தர்சனார்த்தம்னா உள்ளதை உள்ளவாறு காட்டுவதற்காக, அது எவ்வாறு இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை, யதார்த்தத்தை அப்படியே காட்டுவதற்காக பகவான் இந்த கருத்தை சொல்லுகின்றார். அவனால அது கர்மம் என்று அறியப்பட்டது, ஆனால் வாஸ்தவமாக அங்கு அகர்மம் இருக்கின்றது. அதனால் கர்மம் இருக்கு அப்படின்னா அவன் அஞ்ஞானியினால் அது கர்மமாக பார்க்கப்படுகின்றது. எந்த ஒரு பாம்பை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது கயிறு,
அவன் பாம்பை பார்த்ததுனால அவனுடைய திருஷ்டியில இருந்து அந்த வார்த்தை சொல்லப்படுது. வாஸ்தவமா அங்க கயிறு தான் இருக்கு. ஆனா அவன் பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவனுடைய திருஷ்டியை எடுத்துக்கொண்டு எந்த ஒன்றை நீ பாம்பாக பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அல்லது எந்த நீ பாம்பை பார்த்து கொண்டிருக்கின்றாயோ அது பாம்பு அல்ல கயிறு என்று காட்ட வேண்டியது இருக்கின்றது. இந்த அஞ்ஞான நிவர்த்தியின் பொருட்டு. அதனால அதக ந விருத்தம். ஆகவே இப்படி பார்ப்பது, இப்படி சொல்வது, இப்படி உபதேசிப்பது முரண்பாடு அல்ல. புத்திமத்வாத் உபபத்தேகே. புத்தி இது அறிவை உபதேசிப்பதற்காக இது பொருத்தமானதாகவே இருக்கின்றது. அதனால் அறிவை காட்டுவதற்காக. அங்கே விவேகம், ஒருத்தருக்கு விவேகம் இல்லை, ஒருத்தருக்கு விவேகம் இருக்கு. அப்போ விவேகம் இருப்பவர் விவேகம் இல்லாதவருக்கு புரிய வைப்பதற்காக இவ்வாறு சொல்லுவது பொருத்தமானதாகவே இருக்கின்றது. அதனால தான் பகவானும் சொல்லிட்டார், போத்தவ்யம் ச போத்தவ்யம் இது ச யதாபூத தர்சனம் உச்சதே. இதில் அறிஞர்களுக்கும் குழப்பம் இருக்கு. ஆகவே இதை சரியா, குழப்பம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அறிஞர்களும் கூட இதில் குழம்பி போய் விடுகிறார்கள். செயலின்மையில் செயலையும் செயலில் செயலின்மையையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செயல்பட்டு கொண்டிருக்கிறத செயல்படாதது என்றும் செயல்படாமல் இருக்கிறத செயல்பட்டு கொண்டும் இருப்பதாக அவர்கள் அப்படி சாமானியர்கள் நினைக்கிறார்கள். அறிஞர்களும் கூட அதில் குழம்பி விடுகிறார்கள். ஆகவே அதை மாற்றி உணர்த்த வேண்டியது இருக்கின்றது. நச்ச விபரீத ஞானாத் அசுபாத் மோக்ஷணம் ஸ்யாத் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத் இது ச உக்தம். இது இப்படி சொல்றது தவறான அறிவு என்பது இல்லை, இதுதான் சரியான அறிவு. இந்த விபரீத ஞானத்தால் இந்த உண்மையை உள்ளவாறு விபரீத ஞானத்தை உபதேசம் பண்ணி, அதனால் இங்கே பூர்வபக்ஷியினுடைய கருத்தை வைத்துக்கொண்டு பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், ஏன் இப்படி குரு விபரீதமாக உபதேசம் பண்ணணும்னு, அதாவது குரு தப்பாக உபதேசம் பண்ணுற மாதிரி இங்கே பகவான் ஏன் இப்படி தப்பாக உபதேசம் பண்ணுறார்? அந்த கயிறு தான், பாம்பு பாம்பு தான், அல்லது கர்மா கர்மா தான், அகர்மா அகர்மா தான். அகர்மாவில் கர்மாவை காண்பாயாக, கர்மாவில் அகர்மாவை காண்பாயாகன்னு உள்ளதற்கு மாற்றி, யதார்த்தத்தை மாற்றி ஏன் பகவான் உபதேசம் செய்கின்றார் அப்படின்னா, அப்படி உபதேசம் அவர் உண்மையிலேயே செய்திருந்தா அந்த அந்த உபதேசம் எப்படிப்பட்டது? ஒரு தவறான அறிவாக ஆகின்றது. தவறான அறிவினால் ஒருவன் மோட்சத்தை அடைய முடியுமா? அடைய முடியாதே. பகவானே அதை சொல்றார், யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். அதனால் எதை அறிந்து கொள்வதினால் நீ மோட்சத்தை அடைவாயோ. அப்போ சரியான அறிவு தான் மோட்சத்தை கொடுக்குமே ஒழிய, தவறான அவருடைய சரியாக பார்த்து கொண்டிருக்கிறவன்ட்ட போய் நீ இதை மாற்றி பார்த்தேன்னா மோட்சம் அடைந்து விடுவாய். கயிறு தான் இருக்கு, ஒருவன் அதை கயிறு என்றே பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்துல பாம்பு இருக்கு, பாம்பு என்றே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனிடத்துல போய் இந்த கயிறை நீ பாம்பாக பார்ப்பாயாக, அப்புறம் பாம்பா பார்த்து கொண்டிருக்கிறவன்ட்ட போய் இந்த பாம்பை நீ கயிறாக பார்ப்பாயாக, அவ்வாறு நீ பார்ப்பதினால் பந்தத்திலிருந்து விடுதலை அடைவாய், உன்னுடைய பயத்திலிருந்து விடுதலை அடைவாய் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா? கயிறை பாம்பா பார்த்தாலும் பரவாயில்ல, பாம்பை போய் நீ கயிறா பாருன்னு சொன்னாக்கா அவன் அது ஆபத்தானதான ஆகும். அது பாம்பை கயிறா பார்த்து எடுத்து விளையாடுன்னு சொன்னாக்க அங்கதான் அவனுக்கு பிரச்சனைங்கிறது வரும். இங்க பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை பகவான் சொல்லுகின்றார். எந்த ஞானத்தினால் நீ பந்தத்திலிருந்து விடுதலை அடைவாயோ என்று பகவான் அதற்கான பலனை சொல்லுகின்றார். அதனால பகவான் விருத்தமா சொல்லல, இவன் விருத்தமாக புரிந்து கொண்டிருக்கிறான். முரணாக புரிந்து கொண்டிருப்பதை சரி செய்வதற்காக, நேர் செய்வதற்காக சொல்லுகின்றார். அதனால் இது பார்வையில் நமக்கு வார்த்தைகளாக கேட்கிற பொழுது முரண்பட்டதாக தோன்றும், முரண்பட்டு இருப்பது போல தோன்றும். ஆனால் அது முரண்பாடு அல்ல, சரி செய்வதற்கான எதிர்வினை. முரண்பாடை தவறாக புரிந்து கொண்டதை சரி செய்வதற்கான எதிர்வினையாக இது இருக்கின்றது. அதனால் காட்சியில் இது முரண்பட்ட வார்த்தைகளாக தெரிந்தாலும் வாஸ்தவமாக அது பிரச்சனையினுடைய தன்மையை பொறுத்து அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இது விபரீத ஞானம் கிடையாது. விபரீத ஞானத்திலிருந்து ஞானத்தை சொன்னால் ஒருவன் அசுபத்திலிருந்து மோட்சத்தை அடைய முடியாது. ஆனால் பகவான் தெளிவாக
அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே தஸ்மாத் தஸ்மாத் கர்ம அகர்மணி விபர்யேன கிரஹீதே பிராணிபிஹி தத் விபர்யய கிரகண நிவர்த்தியர்த்தம் பகவதः வச்சனம் கர்மணி அகர்மயः இத்யாதி நச்ச அத்ர கர்ம அதிகரணம் அகர்மாஸ்தி குண்டே பதராணி இவ ந அபி அகர்ம அதிகரணம் கர்ம அஸ்தி கர்ம அபாவாத் அகர்மணः அத்தः விபரீத கிரஹீதே ஏவ கர்ம அகர்மணி லௌகிகைः யதா மிருகதிருஷ்ணிகாயாம் உதகம் சுக்திகாயாம் வா ரஜதம். இங்க கர்ம அகர்மணி விபரியேன கிரஹீதே பிராணிபிகி, சாதாரணமா அஞ்ஞானிகளால், உயிர்களால், மனிதர்களால் கர்மம் அகர்மமாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே தத் விபரிய கிரகண நிவர்த்தியர்த்தம், அந்த முரண்பட்டு தவறாக புரிந்து கொண்டிருப்பதை நீக்குவதற்காக பகவதக வச்சனம், பகவானுடைய வச்சனம் என்ன, கர்மணி அகர்ம யக இத்தியாதி, இப்படி கர்மாவில் அகர்மத்தை என்பது முதலான இந்த வாக்கியம், இந்த ஸ்லோகம். இந்த இடத்துல கர்மணி அகர்மன கர்மணி அகர்ம என்பதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்காக சொல்றார். நச்ச அத்ர கர்ம அதிகரணம் அகர்ம அஸ்தி, அதாவது குண்டே பதராணி இவ. குண்டம்னா ஒரு பாண்டம், ஒரு பாத்திரத்தில் இழந்த பழம் இருக்குன்னா, பாத்திரத்தில் இழந்தை பழங்கள் இருக்கின்றன என்பது போல. அப்போ பாத்திரத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம், பாத்திரத்துக்குள்ளே இருக்குது. பாத்திரம்ங்கிறது ஒரு பொருள், அதற்குள்ள ஒரு பழங்கள் இருக்கின்றனனாக்க இதற்குள்ள அது இருக்கு. அப்போ அந்த பழம் எங்கே இருக்குன்னா பாத்திரத்துக்குள்ளே இருக்கு பாருன்னா. அந்த மாதிரி இங்கே கர்மா இருக்கு, கர்மா மேலே அகர்மா இருக்கு, அதனால கர்மா மேலே இருக்க அகர்மாவை பாரு என்பது இல்லை. அது மாதிரி இங்கே இல்லை. அதே மாதிரி அகர்ம அதிகரணம் கர்ம அஸ்தி, அகர்மா மேலே கர்மா உட்கார்ந்துருக்கு என்பது போல இல்லை. அதனால் ஒரு பாத்திரத்துக்குள்ளே பழங்கள் இருப்பது போல கர்மா மேலே அகர்மாவும் அகர்மா மேலே கர்மாவும் இருக்கின்றது என்பது இல்லை. அவன் கர்மாவை அகர்மாவாக அகர்மாவா இருக்கிறத கர்மாவா பார்த்திருக்கிறான். ஆகவே அதை மாற்றி அகர்மம் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்றது. அகர்மங்கிறது அது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு செயல்படாமல் இருக்கிறது. அதனால் அகர்மங்கிறது ஒரு செயல் கிடையாது, கர்மான செயல். அகர்மானாக்கா அது ஒரு நிற்றல் ஓடுதல் அப்படிங்கிற மாதிரி, நிற்றல் ஒரு செயல், ஓடுதல் ஒரு செயல். அதே மாதிரி கர்மா அகர்மா அப்படின்னு இல்லை. அகர்மான என்னது, செயல் இல்லாமல் இருக்கிறது. அதனால அகர்ம அதிகரணம் கர்ம ந அஸ்தி, கர்ம அபாவாத் அகர்மணக. கர்மம் இல்லாமல் இருத்தல் என்பதுதான் அகர்மம். அதனால் கர்மம் அகர்மம்னா என்னது, கர்மம் இல்லாமல் இருக்கிறது. அது ஒரு செயல் கிடையாது, அது செயல் இல்லாமல் இருக்கிற நிலைதான் என்று. ஆகவே அதில் இது இதில் அது என்று நம்ம பார்க்க முடியாது. அத்தக விபரீத கிரஹீதே ஏவ, தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற நிலையில தான் அதை சரி செய்வதற்காக கர்ம அகர்மணி லௌகிகைகே. எது மாதிரி, மிருக திருஷ்ணிகாயாம் உதகம் லௌகிகைனா அக்ஞைகி, விவேகம் இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள், செயல்பட்டு கொண்டே செயல்படாமல் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். அதே மாதிரி எப்பொழுதும் செயல்படாமலே இருப்பதை செயல்படுவதாக கருதுகிறார்கள். அதற்கு உதாரணம் கொடுக்கிறார். காணல் நீர் மிருக திருஷ்ணிகா,
காணல் நீரிடத்தில் தண்ணீர் இருப்பதாகவும், தண்ணீர் இல்லை இருப்பதாக அவன் பார்க்கிறான். அப்போ அது ஒரு விபரீத பாவனை, தவறான புரிதல், தவறான பார்வை, விபரீத திருஷ்டி, முரண்பட்ட திருஷ்டி. அப்போ அவனிடத்தில் என்ன சொல்கிறோம்? நீ எதை காணல் நீராக பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அல்லது இல்லை எதை தண்ணீராக பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது தண்ணீர் அல்ல, காணல் தான் என்று புரிய வைக்கிறோம். அதனால தண்ணீர் இல்லாத இடத்துல அவன் தண்ணீர் இருப்பதாக காண்கிறான். ஆகவே அந்த தவறான அறிவை போக்குவதற்காக அங்கு தண்ணீர் இல்லை, அந்த தண்ணீரிடத்தில் தண்ணீர் இன்மையை காண்பாயாக, காணலிடத்தில் தண்ணீர் இன்மையை காண்பாயாக அப்படின்னு சொல்ற போது அந்த காணல் மேல தண்ணீர் இன்மை உக்காந்துருக்கான்னு இல்லை, காணல்னாரே தண்ணீர் இல்லை என்பதுதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தண்ணீரிடத்தில் காணலை அப்படி சொல்ல, தண்ணீரிடத்தில் காணல் நீரை காண்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே தண்ணீர்னு ஒன்று இருக்குது, அதன் மேலே காணல் அப்படிங்கிற ஒன்றை நீ கற்பனை பண்ணி கொண்டு பார்ப்பாயாகன்னு இல்லை. நீ தண்ணீர் என்று எதை கற்பனையாக பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது தண்ணீர் அல்ல, காணல் தான். அங்கே அது இல்லை என்பதை உணர்த்துதல் என்பதுதான். இருப்பதாக நீ நினைப்பது வாஸ்தவமாக இல்லை. மாதிரி சுக்திகாயாம் வா ரஜதம், இந்த சிப்பியில் வெள்ளினா எதை நீ வெள்ளியாக பார்த்து கொண்டிருக்கிறாயோ உண்மையில் அது வெள்ளி இல்லை என்று காணுதல். வெள்ளியில் சிப்பியை காணுதல் என்கிற பொழுது வெள்ளி இல்லை என்று காணுதல். வெள்ளியில் சிப்பியை காணுதல் அப்படின்னாக்க அந்த வெள்ளி மேலே சிப்பியை வச்சு பார்க்கிறான் அப்படிங்கிறது இல்லை. பாத்திரத்துக்குள்ள பழங்களை பார்க்கிற மாதிரி அப்படி பார்க்கறது இல்லை. வெள்ளி மேலே சிப்பியை பார்க்கிறது அப்படின்னா, வெள்ளியில் சிப்பியை காணுதல் அப்படின்னா என்னது? வெள்ளி இல்லை என்று காணுதல். வெள்ளி இல்லை என்று வெள்ளியினுடைய இன்மையை காணுதல். அப்போ என்ன இருக்குன்னு கேள்வி வரும். அங்கே இருக்கிறது சிப்பிதான். அதனுடைய தமிழ் பார்க்கலாம். அதனால் இந்த ஒரு ஆக்ஷேபம் சமாதானம் முடிந்தது. அதனால் இப்படி பார்க்க முடியாது, அது எப்படி விருத்தமாக ஏன் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிற பொழுது விருத்தமாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால அந்த புரிந்து கொள்ளுதலை நீக்குவதற்காக விருத்தம் போல முரண்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது போல உபதேசிக்க வேண்டியது இருக்கின்றது. ஆக்ஷேபம் சமாதானம் தமிழ்ல. அப்படியானால் எவன் கர்மத்திலே அகர்மத்தையும் அகர்மத்திலே கர்மத்தையும் காண்கிறானோ என்று இதென்ன விரோதமாக கூறப்படுகிறது? நிச்சயமாக கர்மம் அகர்மம் ஆகாது, அகர்மமும் கர்மம் ஆகாது. ஒன்றை காண்பவன் அதில் அதற்கு விரோதமானதை எப்படி காண்பான்? காண முடியாது. அதனால் அப்படி ஒன்று சம்பவிப்பதற்கே வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறான் பகவான். இது ஆச்சாரியர் சொல்றார். சமாதானம் அப்படியன்று. உண்மையிலே அகர்மமாகவே இருப்பது விவேக புத்தி மயங்கிய ஜனங்களுக்கு கர்மம் போல தோன்றுகிறது. வாஸ்தவமாக எப்பொழுதுமே நித்திய அகர்மமாக அகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவானது விவேக புத்தி உடையவர்களுக்கு, விவேக புத்தி மயங்கியவர்களுக்கு, விவேக புத்தி இல்லாதவர்களுக்கு அது செயல்படுவதாக நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன், நான் போகிறேன் என்று இவன் நான் நான் என்று கருதுகிறான். உண்மையிலேயே இங்கே நான்னு சொல்லத்தக்கது இவன் உடம்பு மேலே நான்கிற எண்ணத்தை வைத்து கொண்டு உடம்பு பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறேன், உடம்பு போகிற பொழுது நான் போகிறேன்னு சொல்கிறான். வாஸ்தவமாக இந்த உடம்பு நானானா வாஸ்தவமாக உடம்பு நான் இல்லை, ஆத்மாதான் நான். அந்த ஆத்மா சர்வ வியாபகமானது, நிர்விகாரமானது. அதனால அது பார்க்கறதும் இல்லை, நடக்கிறதும் இல்லை, போகிறதும் இல்லை, வர்றதும் இல்லை. அப்போ இந்த நான்கிறத சரீரத்தின் மேலே வைத்து கொண்டு சரீரத்தினுடைய செயலை ஆத்மாவினுடைய செயலாக அவன் காண்கின்றான். நல்லா மயங்கியவனுக்கு அது கர்மா போல தோன்றுகின்றது. அதே மாதிரி அவ்வாறே கர்மாவே இருப்பது அகர்மம் போல தோன்றுகின்றது. கர்மமாகவே இருப்பது அகர்மம் போல தோன்றுகின்றது. இவன் இந்த உடம்பால் கொஞ்ச நேரம் செயல்படுகிறான், அப்புறம் ஓய்வுன்னு சும்மா உட்கார்ந்திருந்தா நான் ஓய்வாக இருக்கிறேன். எது? உடம்போட ஓய்வு. உடம்பை இவன் செயல்படுத்தி உடம்போட செயலை ஆத்மாவின் செயலாக கொண்டு போய் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்னா, அப்புறம் உடம்பு ஓய்வில் இருக்கிற பொழுது உடலுடைய ஓய்வை அதையும் ஆத்மாவுக்கு கொண்டு போய் நான் செயல்படாமல் சும்மா இருக்கிறேன். ஆனால் செயல்படாமல் இருக்கிறேன்னு சொல்கிற பொழுதும் அவனுக்கு அது ஒரு சங்கல்பமாக இருக்கின்றது. வாஸ்தவமாக அதையும் அவன் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறான். அங்கேயும் ஒரு பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதனால் அது பலனை கொடுப்பதாக இருப்பதால்
அது அங்க சங்கல்பம் இருக்கிறதுனால ஷரீரம் செயல்படாதல் இருத்தல் என்பது உண்மையிலேயே அது ஒரு விதமான செயல்தான். உடம்பால ஓய்வெடுக்கிற பொழுது அதை ஓய்வுன்னு நினைக்கிறான், வாஸ்தவமா ஓய்வு இல்லை. ஏன்னா அங்க சங்கல்பம் இருக்கின்றது. அதனால அவ்வாறு கர்மமாகவே இருப்பது, இந்த செயலாகவே இருப்பதை அகர்மம் போல தோன்றுகிறது. அகர்மமாக இவன் கருதுகிறான். செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்னடா பண்றேன்னா, சும்மா இருக்கிறேன்னா, சும்மாவா இருக்கா, டிவி பார்த்து இருக்கிறான். அதனால செல்போன்ல எதையோ செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா யாராவது ஃபோன் பண்ணி என்னடா அப்படின்னு கேட்டாக்க, சும்மா தான் இருக்கேன், ஒரு வேலையும் இல்லை, ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்போ உண்மையிலேயே சும்மா இருக்கிறானா, கண்ண முடியாத தியானத்துல சமாதியில இருக்காரான்னா, சமாதியில இருக்காருன்னா ஃபோன் எடுத்துருக்க மாட்டான். அவன் என்னது ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், கூப்பிட்ட உடனே சும்மா இருக்கேங்கிறான். அதனால் அவனை பொறுத்த வரைக்கும் செயல் இன்மை என்று கருதினாலும் அங்கே செயலானது நடந்து கொண்டிருக்கின்றது என்று தொடங்குகின்ற ஸ்லோகத்தினால். அதனால பகவான் என்ன பண்றார், இப்படி தவறான அறிவு இருக்கிறதுனால பகவான் அவற்றை உள்ளபடி உணர்த்தும் பொருட்டு ஆத்மா எப்பொழுதும் செயலற்றது, அனாத்மா எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற அந்த யதார்த்தத்தை காட்டும் பொருட்டு எவன் கர்மத்திலே அகர்மத்தை காண்கிறானோ என்று தொடங்குகின்ற ஸ்லோகத்தை கூறத் தொடங்கினார். மயக்க உணர்வினால் ஆத்மாவிடத்து தோன்றிய கர்மத்துளே அகர்மத்தை காணுதல் என்பது, இது உரையாசிரியர் இந்த தமிழாக்கம் பண்ண சுந்தராஜ சர்மா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கூடுதல் விளக்கம். அல்லது அடைப்பு குறிக்குள்ள கொடுத்திருக்கிறார். கீழே ஆன்னு போட்டிருக்கு. ஆங்கிறது ஆசிரியர். இந்த தமிழாக்கம் செய்த ஆசிரியர் படிப்பவர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக கூடுதல் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது பாஷ்யத்தில் இல்லாதது, ஆனால் நமக்கு புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதனால் படிக்கலாம். மயக்க உணர்வினால் ஆத்மாவினிடத்து தோன்றிய கர்மத்துளே அகர்மத்தை காணுதல் என்பது, மயக்க உணர்வினால் தோன்றிய வெள்ளியிலே சிப்பியை காண்பது போல. பின்னும் அம்மயக்க உணர்வினால் அவ்வாத்மாவிடத்து தோன்றிய அகர்மத்திலே கர்மத்தை காணுதல் என்பதும் அது எப்படி எனில், ஒரு பொருளின் உணர்ச்சியை பெற்றால் அன்றி அப்பொருள் இல்லை என்னும் உணர்ச்சி வராது. சிப்பியை பார்த்து வெள்ளி என்ற விடத்து சிப்பியிலே வெள்ளி கற்பிக்கப்பட்டது. பொருள் இன்னொரு பொருளை பார்க்கிறான், அந்த பொருளை அவன் வேறொரு பொருளாக நினைக்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியலைன்னா கற்பனை வராது, எதுவுமே இல்லைன்னா கற்பனை வராது. அங்க ஒரு பொருள் இருக்கு, ஆனா அதனுடைய முழுமையான தன்மை அவனுக்கு தெரியல. ஆகவே அதை வேறொன்றாக கருதுகிறான். அதனால இது இது கயிறு பாம்புங்கிற பொழுது, அல்லது இது சிப்பி வெள்ளிங்கிற பொழுது, இது சிப்பி இது வெள்ளிங்கிறான். இதுங்கிற ஒன்று தெரிகின்றது. அது சிப்பியா வெள்ளியாங்கிறது அறிவு குழப்பத்துல இருக்கிறது. சிப்பியா பார்த்தா அது சரியான அறிவு, சிப்பியை வெள்ளியா பார்க்கிற பொழுது தவறான அறிவு. ஆனா அவனுக்கு அடிப்படையில ரெண்டு இடத்துலயும் என்ன இருக்கு, சிப்பின்னு பார்க்கிற பொழுதும் இது சிப்பி, வெள்ளின்னு பார்க்கிற பொழுதும் இது வெள்ளி, இது பாம்புங்கிறான். இது பாம்பு அப்படின்னு சொல்லி, இது பாம்பு இல்லை கயிறுன்னு காமிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், இது கயிறுன்னு. அப்ப இது பாம்பு இது கயிறுங்கிறதுல அந்த இதுங்கிற அம்சம் மாறாம இருக்கு. அந்த இதுங்கிற அம்சம் மாறாம இருக்கு. அப்ப என்னது, ஏதோ ஒன்று இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது என்னவாக இருக்கிறது என்பதுல தான் இவனுக்கு குழப்பம். திருஷ்டி தோஷத்தினால அல்லது வேற பல காரணங்கள். அது ஏன் அப்படி தெரிகிறதுங்கிறதுக்கு பல விதமான காரணங்கள். அவனுக்கு தப்பா தெரியுது, அவ்வளவுதான் விஷயம். மாதிரி இது வெள்ளி அப்படின்னு அவன் சிப்பி இருக்கிறத பார்க்கிறான். சிப்பியை பார்த்து வெள்ளி என்ற விடத்து சிப்பியிலே வெள்ளி கற்பிக்கப்பட்டது. அவ்வண்ணமே அதனை பார்த்து இங்கே முன் தோன்றிய வெள்ளி இல்லை என்ற இடத்து இல்லை என்னும் உணர்ச்சியானது கற்பிக்கப்பட்ட வெள்ளியின் உணர்ச்சியை தழுவி நிற்றலால் சிப்பியிலே வெள்ளி இல்லை என்பதும் கற்பனைதான். அல்ல, சிப்பியிலே வெள்ளி இருக்கிறதுன்னு அவன் நினைத்து கொண்டிருந்தான். வெள்ளி இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப இருக்கு இல்லை ரெண்டுமே அவனுடைய கற்பனை தான். முதல்ல இருக்குன்னு அவன் சொன்னதுனால இல்லைன்னு சொல்லப்பட்டது. வாஸ்தவமா அது எப்பொழுதும் இருப்பை அடையவில்லை. ஆகவே இன்மையை அடைதல் என்பதும் இல்லை. அதே மாதிரி இங்க சரீரம் செயல்படுகிறது, சரீரம் செயல்படாமல் இருக்கின்றதுன்னா, சரீரம் செயல்படுகின்ற பொழுது ஆத்மா செயல்படுகிறது என்று இவன் கருதினான்.
அதற்கப்புறம் செயல்படாமல் இருக்கிற பொழுது ஆத்மா செயல்படாமல் இருக்கிறது என்று கருதுகிறான். இந்த செயல்படுகிறது செயல்படாமல் இருக்கிறது ரெண்டுமே ஆத்மாவிடத்தில் இல்லை. இருக்கிறதுன்னு அவன் கற்பனை பண்ணதுனால அங்கே செயல்படாமல் இருக்கிறதுங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அறிவை கொடுப்பதற்காக, தவறான புரிதலை போக்குவதற்காக செயல்படாமல் இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டி இருக்கிறதே ஒழிய வாஸ்தவமாக அங்கு செயலும் இல்லை, செயல் இன்மையும் இல்லை. அதனால் இதைத்தான் புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறார். இவ்வாறு ஆத்மாவிடத்து கர்மம் இல்லை என்பதும் கற்பனை என்றே கொள்க. அதனால் செயல் இருக்கிறது இல்லை, ரெண்டுமே கற்பனை தான். ஆகவே விரோதம் இல்லை. அறிவுடைமை முதலியவை முந்தைய மற்றைய ஞானத்தால் அல்லாமல் ஆத்ம ஞானம் ஒன்றினால் மாத்திரம் அமையும் ஆதலால் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த உண்மையானது விளங்கும். ஆத்மா அனாத்ம விவேகம் வர்ற பொழுதுதான் இது விளங்கும். ஏன்னா ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது, அது எப்பொழுதும் நிர்விகாரமாக இருக்கின்றது. கர்ம அகர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது உண்டு. அதனால் இதுதான் தெரிந்து கொள்ளணும்னு. கர்ம அகர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னாக்கா சரீரத்தினுடைய கர்மத்தையும் ஆத்மாவினுடைய நித்திய அகர்மத்தன்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு பகவான் சொன்னார். உண்டு என்றதனால் பகவான் உள்ளதை உள்ளபடி உணர்த்துதலை அருளி செய்கிறார். அன்றியும் இந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடிய பிரயோஜனத்தையும் சொல்றார். அன்றியும் தீமையினின்று நீங்குதலும் மயக்க உணர்வினால் அமையாது. அதனால் இது வந்து இந்த இல்லாதத இருப்பதா கற்பனை பண்றது. வாஸ்தவமாக கர்மத்தின் மேல அகர்மத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது வெறும் இந்த லௌகிக்க திருஷ்டியில பகவான் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாக்கா சம்சாரத்திலிருந்து விடுதலை என்பது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் சம்சாரத்திலிருந்து விடுதலையானது கிடைக்கும். ஆகவே இங்கு பகவான் ஆத்ம அனாத்ம திருஷ்டியில சொல்லுகின்றார். இந்த அனாத்மாவாகிய சரீரத்தினுடைய செயலின்மையை வைத்து சொல்லலை, சரீரத்தினுடைய செயலையும் ஆத்மாவினுடைய எப்பொழுதும் செயலற்ற தன்மையையும் வைத்து கொண்டு சொல்லுகின்றார். ஏனெனில் எதனை அறிந்து நீ தீமையினின்றும் நீங்குவாயோ என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆதலால் பிராணிகள் எல்லாம், பிராணிகள்ங்கிற பொழுது எல்லா ஜீவர்களும் கர்ம அகர்மங்கள் இரண்டையும் விபரீதமாக கொண்டிருக்கின்றன என்று எவன் கர்மத்திலே அகர்மத்தை என்று தொடங்கும் பகவானின் திருவாக்கானது அவர்கள் அவ்வாறு விபரீதமாக கொண்டிருத்தலை நீக்குதற்கு என்க. அதுக்கப்புறம் இனி இலந்தை கனிகள் ஒரு பாண்டத்தில் இருப்பது போல இங்கே உலக விவகாரத்திலாயினும் சாஸ்திர விவகாரத்திலாயினும் அகர்மம் கர்மத்தை இடமாக உடையதும் இல்லை. அதனால் அகர்மத்தின் மேலே கர்மம் என்பதோ கர்மத்தின் மேலே அகர்மம் என்பதோ இல்லை. ஏன்னா அகர்மங்கிறது ஒரு வஸ்து கிடையாது. அகர்மம் என்பது கர்மம் இன்மை ஆதலால். அதனால் டேபிள் மேலே புஸ்தகம் இருக்குன்னா அப்புறம் டேபிள் கொஞ்சம் ஆடுனது, அதனால் என்ன பண்ணான், புஸ்தகத்துக்கு டேபிள் அடியில் வச்சுட்டான். டேபிளுக்கு காலுக்கு கீழே வச்சுட்டான். முதல்ல டேபிள் மேலே இருந்த புஸ்தகம் அதுக்கப்புறம் டேபிளுக்கு கீழே போய்விட்டது. அது மாதிரி கர்மத்தின் மேலே அகர்மத்தை உட்கார வைக்கிறது அல்லது அகர்மத்தின் மேலே கர்மத்தை உட்கார வச்சு பார்க்கறதுங்கிறது இங்கே இல்லை. இது ரெண்டு வஸ்து கிடையாது. ஏன்னா அகர்மம்னாக்கா கர்மம் இல்லாமல் இருக்கு, அவ்வளோதான். அதனால் நான் இன்றைக்கு நல்லா விருந்து சாப்பிட்டேன்னா ஒரு நாள் நல்லா விருந்து சாப்பிட்டாருன்னா அது கர்மம். ஏதோ போனார், கல்யாணத்துக்கு போனார், நல்லா மூக்கு பிடிக்க விருந்து சாப்பிட்டு வந்தார். அப்புறம் என்னென்னா ஏகாதசி இல்லை சாப்பிட்டது ஒத்துக்கலை, அடுத்த நாள் இன்றைக்கு நான் விரதம் இருக்கிறேன்னா, அப்போ விரதம் இருக்கிறேன்னு அதே தான் ஒரு செயலானா, அது ஏதோ புது பதார்த்தமா அப்படின்னு கேட்க முடியாது. நேற்று விருந்து சாப்பிட்டேன், இன்றைக்கி விரதம் சாப்பிட்டேன்னா, விரதம் சாப்பிட்டேன்னா என்ன அர்த்தம், விரதம் ஒன்றும் இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறேன்னு தான் அர்த்தமே வெளியே, அது ஒரு செயல் கிடையாது. அதனால் இதில் அதை காணுதல் இதை காணுதல்ங்கிறது புத்தியில் ஏற்படக்கூடிய திருஷ்டி மாற்றம், அதுதான். அதனால் வாஸ்தவமாக அது வஸ்துவா இல்லை, அறிவில் ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். தவறான அறிவு அதை நீக்குவதற்கான ஒரு சரியான அறிவு. அதனால் ஆகவே கர்ம அகர்மங்கள் இரண்டும் சாமானிய ஜனங்களால் காணலில் ஜலம் போலவாவது
சிப்பியில் வெள்ளி போலாவது விபரீதமாக கிழிக்கப்பட்டே உள்ளதுன்னா விபரீதமாக கிரகிக்கப்பட்டே உள்ளன. அச்சுப்பிழையாக தான் இருக்கும். அதனால் சிப்பியில் வெள்ளி போலாவது விபரீதமாக கிரகிக்கப்பட்டே உள்ளன. அதனால் தவறாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பகவானுடைய கருத்து என்க. அடுத்த ஒரு ஆக்ஷேபம் வருது. அப்படியானால் கர்மம் என்பது எல்லோருக்கும் கர்மம் தான், ஒரு இடத்திலாயினும் அது வேறொன்றாக பிறழ்வது இல்லை. அதை எப்படி மாற்றி பார்க்க முடியும்? அத்தியாசத்தினால மாறுபாடு வரலாம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். அத்தியாசம் அதாவது தவறா இருக்கிறத கர்மா தான், அகர்மா தான், மாற்றி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு ஆச்சாரியர் சொன்ன சமாதானம் என்னது? ஒருவன் தவறான அறிவு இருக்கிற பொழுது அதை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அது எப்படி நடக்கும்? அது எப்படி தவறாக பார்க்க முடியும்? நிற்கிறவன் தான் சொல்ல முடியும், ஓடுறவன் தான் சொல்ல முடியும். அவனை எப்படி மாற்றி சொல்ல முடியும்? அதனால் அப்படி எங்கேயும் நம்ம பார்ப்பது இல்லையே, ஒரு இடத்துல இதுக்கு ஒன்றும் திருஷ்டாந்தம் இல்லையே, அப்படி மாற்றி பார்க்கறதுங்கிறது வாய்ப்பு இல்லையே அப்படின்னாக்க, இப்போ ட்ரெட்மில்லில் ஓடிட்டு இருக்கான். ட்ரெட்மில்லில் நிற்கிறானா ஓடுறானா? ஓடுனாக்கா என்னது? போகிறதுன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றது தான் போகிறதுன்னு சொல்ல முடியும். இவன் மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கான்னா எங்கே? ட்ரெட்மில்லு மேலே. அவன் எங்கே போனான்? எங்கேயும் போகல, அதே இடத்துல நிற்கிறான். அதனால் அவன் நிற்கிறவன்னு சொல்கிறதா ஓடுறவன்னு சொல்கிறதான்னா குழப்பந்தான். அந்த மாதிரி இப்படி நம்ம எங்கேயும் திருஷ்டாந்தம் பார்க்கலையே. கர்மா தான், அகர்மா தான். இதை மாற்றி பார்த்தா வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படி வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறார். அதற்கு சமாதானமாக ஆச்சாரியர் இல்லை, வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். நனு கர்ம இவ சர்வேஷாம் ந க்வச்சித் விபிச்சரதி. எல்லாருக்குமே கர்மா தான், அகர்மா தான். அதை சொல்லலை, அதையும் புரிந்து கொள்ளணும். அகர்மா தான். இது இதில் மாறுதல் என்பது இல்லை, அப்படி மாறி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று ஆச்சாரியர் சொல்றாரு. தத்து நௌஸ்தஸ்ய நாவி கச்சந்த்யாம் தடஸ்தேஷு அவகதிஷு நகேஷு பிரதிகூலகதி தர்சனாத் தூரேஷு சக்ஷுஷா அசன்னிகிருஷ்டேஷு சைத்ரமைத்ராதி ஜனசங்கேஷு கச்சத்சு கதி அபாவ தர்சனாத் ஏவம் இஹ அபி அகர்மணி அகம் கரோமி இதி கர்ம தர்சனம் கர்மணி ச அகர்ம தர்சனம் விபரீத தர்சனம் ஏன தத் நிராகரணார்த்தம் உச்சியதே கர்மணி அகர்ம யஃப் பஷ்யேத் இத்தியாதி. தத்து ந அப்படி எங்கேயும் மாறுபடாதே என்று கேட்டால், இல்லை, நம்ம அனுபவத்தில் மாறுபட்டு பார்க்கிறோம், மாறுபட்டு தெரிகின்றது. உதாரணம் கொடுக்குறார். நௌஸ்தஸ்ய நாவி கச்சந்தியாம். ஒரு படகுல உட்கார்ந்து சென்று கொண்டிருப்பவன், ஒரு கடல்ல படகுல அமர்ந்து சென்று கொண்டிருப்பவனுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய கரையில் இருக்கக்கூடிய நகேஷு நகஹ அப்படின்னா நகராமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், இது நகர்வதாக பிரதிகூல தர்சனம்னா அது மாறுபட்டு தெரிகின்றது. இவன் போய் கொண்டு இருக்கிறான், கரையில் இருக்கக்கூடிய அவன் தூரமாக இருக்க கரையில் இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் பின்னோக்கி போவதா தெரிகிறது. நம்ம ட்ரெயினில் போகிற போது பார்க்குற போது என்ன ஆகுது? நாம் உட்கார்ந்து இருக்கிறதாகவும் அந்த பின்னாடி மரங்கள் எல்லாம் பின்னாடி போவதாகவும் பார்க்கிறோம். உண்மை என்னது? இவன் தான் போய்கிட்டு இருக்கிறான், அது போகாமல் இருக்கு. ஆனால் காட்சியில்
இவன் இருக்க அது போவதாக தெரிகின்றது. அதனால அனுபவத்துல விபரீத தரிசனம்ங்கிறது இருக்கின்றது. அதே மாதிரி தூரேஷு சக்ஷுஷா அசன்னிகிருஷ்டேஷு, பக்கத்துல இல்லாம ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய பொருள்கள் அது நகர்ந்து கொண்டிருந்தாலும் நகராதது போல தெரிகின்றது. அதையும் பார்க்கிறோம். வானத்துல பார்த்தாக்கா நட்சத்திரங்கள் எல்லாம் பல தூரம் அது போய்க்கொண்டே இருக்கு, இயங்கிக் கொண்டே இருக்கு. ஆனா இயக்கம் இல்லாமல் நிலையா இருக்கிற மாதிரி தெரிகின்றது. அந்த கடற்கரையில இருந்து கடல்ல தூரமா போன ஒரு படகு, தூரமா ஒரு படகு இருந்த படகு நிக்கிற மாதிரி தெரியும், படகு நிற்பதாக தெரியும். ஆனால் அது போய்கொண்டு இருக்கு. தூரமா அந்த தூரம் அதிகமாக பொழுது அதனுடைய இயக்கமானது நமக்கு குறைந்து தெரிகின்றது. அப்போ பார்த்தா அது நிற்பது போல தெரிகின்றது, ஆனால் போய்கொண்டு இருக்கின்றது. படகுல போறவனுக்கு கரையில இருக்கக்கூடிய மரங்கள் செல்வது போல தெரிகின்றன. கரையில இருக்கிறவனுக்கு தூரமா இருக்கக்கூடிய படகு செல்லாமல் நிற்பது போல தெரிகின்றது. அதனால அனுபவத்துல இப்படி விபரீத தர்சனம்ங்கிறது இருக்கின்றது. நாம இருக்கக்கூடிய பூமியே அப்படித்தானே, அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தான் சுற்றி கொண்டு இருக்கிறது. அதே வேகத்துல சூரியனையும் அதை விட பல மடங்கு வேகத்துல சூரியனையும் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப தானும் ஓடுது, இருக்கிற இடத்துல ஓடாம அது சூரியனையும் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நமக்கு அனுபவம் என்னது? நம்ம நிரந்தரமா நிலையா இருக்கிறதா நினைத்து கொண்டு இருக்கிறோம். பூமி சுத்துறதுங்கிறது நமக்கு தெரியவில்லை. பூமியோட சேர்ந்து நாமளும் தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். பூமி எவ்வளவு வேகமா சுத்துதோ அதே வேகமா நாமளும் சுழன்று கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு நிலையாக இருப்பதாக தெரிகின்றது. அதனால அனுபவத்துல இது இருக்கு. அதே மாதிரி ஏவம் இக அப்பி அகர்மணி அகம் கரோமி இது கர்ம தர்சனம். இவன் அகர்த்தாவாக இருந்தாலும், ஆத்மா அகர்த்தாவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று அந்த உடம்போட செயல்பாட்டை தன்னுடைய செயலாக கருதி அவன் நினைக்கின்றான். அதே மாதிரி உடம்பு சும்மா இருக்கிற பொழுது இதுவரைக்கும் செயல்பட்ட நான் இப்பொழுது சும்மா இருக்கிறேன்னு நினைக்கிறான். அவன் செயல்பட்டேன்னு நினைச்சதும் அத்தியாசம்தான், சும்மா இருக்கிறேன்னு நினைக்கிறதும் அத்தியாசம்தான். அதனால விபரீத தரிசனம்னா ரெண்டுமே மாறுபட்ட தரிசனம், உண்மைக்கு விரோதமான பார்வை. அதை அப்படி அந்த தவறான எண்ணம் இருக்கிறதுனால அது அவனுடைய சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு. ஆனால் ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சிதுனா பின்னாடி சொல்ல போறார் ஆச்சாரியருக்கு முன்னாடியே பகவான் ஆத்ம லட்சணங்களை சொல்லி இருக்கிறார். இவன் பிறப்பு இறப்பு அற்றவன், ஆனா உடம்போட பிறப்பை தன்னுடைய பிறப்பு என்று கருதி வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறான். அப்படி பிறந்து என்ன சாதிச்சான்னு தெரியல, ஆனா பிறந்த நாள் மட்டும் வருஷம் வருஷம் கொண்டாடி கொண்டு இருக்கிறான். வாஸ்தவமா இவன் பிறப்பே இல்லாதவன். அதே மாதிரி மரணம் வந்து விடுமோங்கிற பயத்துல இருக்கிறான். வாஸ்தவமா இவனுக்கு மரணம் என்பதே இல்லை. அதனால இப்படி விபரீதமா அவன் நினைக்கின்றான். அப்படி பிறப்பு இறப்பு வர்றதுனால அதற்கு பயம். அப்புறம் புண்ணிய இன்ப துன்பங்கள் வருது, அதெல்லாம் ஆத்மாவுக்குன்னு கருதி நான் சுகமா இருக்கிறேன், நான் துக்கியா இருக்கிறேன், இந்த துக்கத்தை போக்கணும், இன்னும் சுகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்னு கர்மாவை செய்கின்றான். அதுதான் அவனுடைய சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. வாஸ்தவமா இவனுக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, இரண்டிற்கும் சாட்சியானவன். பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, இரண்டிற்கும் வேறான பிறப்பு இறப்பு இல்லாதவன் இவன். வாஸ்தவமா அசம்சாரியான இவன் சரீரத்தினுடைய சம்சாரித்துவத்தை தன்மேல் ஏற்றி நான் சம்சாரி என்று கருதுகிறான். அதை போக்குறதுக்காக நீ நித்திய அசம்சாரி, ஆத்மா நித்திய அசம்சாரி என்று உபதேசிக்க வேண்டியது இருக்கின்றது. அதனால தத் நிராகரணார்த்தம் உச்சியதே. என்னுடைய தமிழை பார்த்து நிறைவு செய்வோம். அப்படியானால் கர்மம் என்பது எல்லோருக்கும் கர்மம் தான், ஒரு இடத்திலாயினும் அது வேறொன்றாக பிறழ்வதில்லை அப்படின்னா அது சரி என்று. கப்பலில் இருப்பவனுக்கு கப்பல் செல்லுகையில் தாம் நிலை பெயர்ந்து செல்லுதல் இல்லாதவையாக கரையில் நிற்கும் மரங்களினிடத்து அவை அவனுக்கு எதிராக செல்லுதல் தோன்றுதலாலும், பின்னாடி போற மாதிரி முன்னாடி போய் கொண்டு இருக்கிறான், ஆனா அவைகள் பின்னாடி செல்வதாக அவன் கருதுகிறான், பார்க்கிறான். சமீபத்தில் இல்லாதது தூரத்தில் செல்லுகின்றவற்றினிடத்து அவை செல்லுதல் இன்மை கண்ணுக்கு தோற்றுதலாலும் என்க. அப்படி தெரியுது, தூரமா இருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது, ஆனா போகாமல் நிலையாக இருப்பது போல தெரிகின்றது. கர்மத்தில் அகர்மம் அங்க. இவ்வண்ணமே இங்கு ஆத்மாவிடத்தும்
அகர்மத்திலே கர்மம் தோற்றுதலும் கர்மத்திலே அகர்மம் தோற்றுதலும் விபரீதமாக தோன்றும் தோற்றம் விபரீதமான தோற்றம் ஆதலால் பகவான் அதனை நீக்கும் பொருட்டு எவன் கர்மத்திலே அகர்மத்தை காண்கிறானோ என்று தொடங்கும் திருவாக்கை அருளி செய்கின்றார். இங்க பகவான் கூடுதலா இங்க ஆச்சாரியர் கூடுதலா ஒரு கருத்து சொல்றார். இது திரும்ப திரும்ப ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயங்கள்ல 3வது அத்தியாயங்கள்ல பகவான் 4வது அத்தியாயத்துல பகவான் சொல்லி இருக்கிறார். ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்பதை ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றார். இங்கேயும் அதை சொல்லுகிறார். ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? அதற்காக ஆச்சாரியர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தத்து ஏதத்து உக்த பிரதிவச்சனம் அப்பி அசகிருத் அத்யந்த விபரீத தர்சன பாவிததயா மோமுஹ்யமானः லோகः ஸ்ருதம் अपि असकृत् तत्त्वं विस्मृत्य मिथ्या प्रसंगम् अवतार्य चोदयति इति पुनः पुनः उत्तरम् आह भगवान् दुर्विज्ञेयत्वं च आलक्ष्य वस्तुनः अव्यक्तोऽयमचिन्त्योऽयं न जायते म्रियते इत्यादिना आत्मनि कर्म अभावः श्रुतिस्मृति न्यायप्रसिद्ध उक्तः वक्ष्यमाणश्च तस्मिन् आत्मनि कर्म अभावे अकर्मणि कर्म विपरीत दर्शनम् अत्यंत निरूढम् यतः किं कर्म किमकर्मेति कवयोप्यत्र मोहिताः देहादि आश्रयम् कर्मात्मनि अध्यारोप्य अहं कर्ता मम एतत् कर्म मया अस्य कर्मणः फलं भोक्तव्यम् इति च तथा अहं तूष्णीं भवामि येनाहं निरायासः अकर्म सुखी स्याम् इति कार्यकरण आश्रयं व्यापार उपरमं तत्कृतं च सुखित्वम् आत्मनि अध्यारोप्य न करोमि किंचित् तूष्णीं सुखम् आसम् इत्यभिमन्यते लोकः तत्र इदं लोकस्य विपरीत दर्शन अपनयनाय आह भगवान् कर्मणि अकर्म यः पश्येत् इत्यादि. பகவான் இது ஆச்சாரியர் இதற்கு பகவான் சொன்ன வாக்கியத்தை வைத்துக்கொண்டு விளக்கம் கொடுக்கிறார். ஏற்கனவே இது பலமுறை சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் என்று. அத்தகைய இந்த சங்கையானது அடிக்கடி மறுமொழி கூறப்பெற்றதாயினும் மீண்டும் பலமுறை அது சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் மிக்க விபரீதமான உணர்வினால் பொய்ப்பொருளின் வாசனையை பதிய பெற்றுள்ளமையால் அடுத்தடுத்து மயக்கமுறும் உலகமானது ஒரு தடவைக்கு பல தடவை கேட்கப்பட்டிருப்பதுமான உண்மையை மறந்து அதனால விஸ்மிருத்திய பலமுறை அதை உபதேசம் பண்ணாலும் பல சாஸ்திரங்கள்ல பல உபனிஷத்துக்கள்ல நம்ம திரும்ப திரும்ப கேட்டாலும் அதை என்ன பண்றோம்? மறந்துடுறோம்.
மறந்து மறந்து ஆத்மா அக்கர்த்தான், எதையும் செய்யறதில்லை, செய்விப்பதும் இல்லை, பலன் அனுபவிப்பதும் இல்லைன்னு எத்தனை முறை சொன்னாலும் நான் சம்சாரிங்கிற எண்ணமானது போக மாட்டேங்குது, உடல் நான்கிற எண்ணமானது போக மாட்டேங்குது. அதை மறந்து விடுகிறோம். தத்துவம் விஸ்மிருத்திய விஸ்மிருத்தியனா, அது பலமுறை சொல்லப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் கேட்கப்பட்டாலும் என்னது, மறக்கப்பட்டு மறக்கப்பட்டு திரும்ப மித்யா பிரசங்கம், திரும்ப மித்யாவா அதை அத்தியாசம் செய்து கொள்ளுகிறார். ஆகவே அதை நீக்குவதற்காக மீண்டும் மீண்டும் உபதேசிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கூடுதலா இது அதிசூக்ஷ்மமானதா இருக்கிறதுனால, ஒன்று கேட்பவர்கள் மீண்டும் மீண்டும் அதை மறந்து விடுவதனால நினைவுபடுத்துவதற்காக உபதேசிக்க வேண்டி இருக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த விஷயம் அதிசூக்ஷ்மமானதாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை சொன்னால்தான் அது புரியும். அப்பையும் கூட புரிந்த மாதிரி இருக்கிறது. அதனால சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துனா, அவர் அதை கேட்காமல் கேட்டு புரியாமல் புரிந்து அப்படித்தான் அப்படித்தான் இருக்கு. அதனால பலமுறை சொல்ல வேண்டியது இருக்கின்றது. ஆகவே இங்க ஏற்கனவே சொன்னார், இது புலப்படாதது, இது நினைக்க முடியாதது. 2வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்தது. இது பிறப்பதில்லை, இறப்பதில்லை. 20வது ஸ்லோகம் என்பன முதலாக கூறப்பட்டுள்ளது. ஆத்மா அகர்த்தா என்பது, கர்த்தத்துவம் இல்லை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்கள்லையும் பகவான் 5வது அத்தியாயத்தில் சொல்ல போறார், இனிமேலும் சொல்லுவார்னா. அதனால திரும்ப திரும்ப சொன்னாலும் இன்னும் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த ஆத்மாவிடத்து கர்மமின்மையாகிய அகர்மத்தில் கர்மமாகிய விபரீதத்தை, விரோதத்தை காணுதலானது பிராணிகளுடைய மனதினுள் அளவு கடந்து வேரூன்றி இருப்பதாம். ரொம்ப ஆழமா இந்த எண்ணமானது பல பிறவிகளா சரீர அபிமானம் கொண்டு நாம இருந்திருக்கிறோம். அதனால இது நிரூடம்னா நல்லா ஆழமா வேரூன்றி அத்தியந்த நிரூடம்னா முற்றிலும் ஆழமாக வேரூன்றியதாக அது இருக்கின்றது. அதனால என்ன நினைக்கிறான், ஏனெனில் எது கர்மம் எது அகர்மம் என்ற விஷயத்தில் ஞானிகளும் மயங்கியுள்ளார். நான் செய்பவன், இது என்னுடைய தொழில், இத்தொழிலின் பயனை நான் அனுபவிக்க வேண்டும் என உடம்பு முதலியவற்றை சார்ந்து நிற்கும் கர்மத்தை ஆத்மாவினிடத்து ஏற்றி அவ்வண்ணமே நான் தொல்லையில்லாது தொழிலில்லாது சுகியாய் இருக்குமாறு மௌனமாய் இருக்கிறேன் என தேகம், மனது, இந்திரியங்கள் என்றவற்றை சார்ந்து நிற்கும் ஓய்வையும், அதாவது தொழில் ஓய்ந்து இருத்தலையும், அதனால் உண்டான சௌக்கியத்தையும் சுகமாய் இருத்தலையும் ஆத்மாவிடத்து ஏற்றி நான் ஒன்றும் செய்வதில்லை, மௌனமாக சுகமாய் இருக்கிறேன் என்று உலகம் அபிமானித்து நிற்கிறது. நான் என்னும் அகங்கார முனைப்போடு அவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கிறது. அதனால் அபிமானித்து நிற்கிறதுன்னு அதுக்கு அந்த அர்த்தம். அது அவ்வாறு இருப்பதனால் ஜனங்களுடைய மயக்க உணர்வை போக்குவதற்காக பகவான் எவன் கர்மத்திலே அகர்மத்தை காண்கிறானோ என்று தொடங்குகின்ற இதனை கூறலானார். அதனால பகவான் இப்படி ஒரு முரண்பட்ட வாக்கியத்தை சொல்வது போல சொல்லுகின்றார். சரி, மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.